காதலியை கழுத்தறுத்து கொலை செய்த வெறியுடன் சிரித்துக் கொண்டே வாக்குமூலம் கொடுக்கும் கொலையாளியின் வீடியோ நெஞ்சை பதற வைத்துள்ளது. அதிர்ச்சியூட்டும் சம்பவம் பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. எதையோ சாதித்த சந்தோஷத்தில் சிரித்தபடி சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த நபரின் முகம்தான் தற்போது உத்தரப்பிரதேசத்தை கதிகலங்க வைத்திருக்கிறது. காதலி மீது எழுந்த சந்தேகத்தால் கொடூரமாக கழுத்தை அறுத்து கொன்ற கோர சம்பவத்தை தான் இவர் கூலாக விளக்கிக் கொண்டிருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் புலந்த்ஷாகர் பகுதியில் உள்ள ஒரு கல்லறை தோட்டத்தில் 30 வயது மதிக்கத்தக்க இளம்பெண் ஒருவர் கழுத்தறுத்து சடலமாக கிடப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. விரைந்து சென்று சடலத்தை மீட்ட போலீசார் விசாரணையை தொடங்கிய போது அந்த பெண் அஸ்மா என்று தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்து நடந்த தொடர் விசாரணையின் போது சந்தேகத்தின் பேரில் சிக்கியவர்தான் அட்னான். கொலை நடந்த நேரத்தில் சிலர் இவரை அந்த பகுதியில் பார்த்திருந்தனர். அதோடு கொலையான பெண்ணின் செல்போனும் இந்த நபரிடம் இருந்துதான் கைப்பற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடந்த விசாரணையின் போது எடுக்கப்பட்டதுதான் நாம் முன்னதாக சொன்ன அந்த வைரல் வார்த்தைகள். நான் தான் அவ கழுத்தை அறிஞ்சேன், துரோகத்துக்கு மரணம்தான் தண்டனை என கூறிய அவர் கொலைக்கான காரணத்தையும் விவரிக்க தொடங்கியிருக்கிறார். கொல்லப்பட்ட அஸ்மாவும் இவரும் கடந்த சில ஆண்டுகளாகவே காதலித்து வந்திருக்கிறார்கள். கூலி வேலை செய்து வந்த அட்னான் காதலிக்கு சம்பாதித்த பணத்தை எல்லாம் வாரி கொடுத்திருக்கிறார். அதோடு சில நாட்களுக்கு முன்னதாக காதலியின் கைபேசி பழையதாகிவிட்டதால் 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு புது செல்போனும் வாங்கி கொடுத்திருக்கிறார். புது போனில் காதலியோடு அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கலாம் என நினைத்த நிலையில் அவர் போன் செய்யும் போதெல்லாம் அஸ்மாவின் செல்போன் பிஸியாகவே இருந்திருக்கிறது. இதனால் இருவருக்கும் அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. காதலி தனக்கு துரோகம் செய்வதாக சந்தேகப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று இருவரும் வழக்கமான இடத்தில் நேரில் சந்தித்திருக்கிறார்கள். அப்போது அஸ்மாவின் செல்போனை வாங்கிய அட்னான் கால் ஹிஸ்டரியை சோதித்து பார்த்தபோது அதில் வேறு சில ஆண்களின் கைபேசி எண்கள் பதிவாகி இருந்திருக்கிறது. இதனால் கடுப்பான அட்னான் காதலியை ஒதுக்குப்புறமான கல்லறை தோட்ட பகுதிக்கு அழைத்துச் சென்று அவரை கொடூரமாக கழுத்தை அறுத்து கொலை செய்திருக்கிறார். அதன்பின் அஸ்மாவுக்கு ஆசையாக வாங்கி கொடுத்த செல்போனை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தப்பித்து போயிருக்கிறார். மேலும் அவர் போலீசாரிடம் வாக்குமூலம் கொடுக்கும் போது எந்த சலனமும் இல்லாமல் கொலையை ஒப்புக்கொண்டதோடு நான் சஞ்சய் தத்தின் ரசிகன் எனவும், குறிப்பாக கல்நாயக் படத்தில் தத் நடித்த பல்லு பல்ராம் கேரக்டர் தனக்கு மிகவும் பிடிக்கும் என போலீசாரிடம் கூறியிருக்கிறார். அதோடு தனது குடும்பத்தில் இருப்பவர்களை தொந்தரவு செய்தால் எல்லாரையும் கொலை செய்து விடுவேன் எனவும் போலீசாரை மிரட்டிய அவர் ஒரு கொலை மட்டுமே செய்த தன்னை என்கவுண்டர் எல்லாம் செய்ய முடியாது என அசால்ட்டாக பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் அட்னானை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.